பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? இயேசு நாமத்துக்குள்ள வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் குறித்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருப்பாரானான்னு சொன்னால் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருப்பான். தேவ அன்பு அவனுக்குள் இருக்கும்போது அன்பு வெளிப்படும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அப்புறம் நீடிய பொறுமை குறித்து போன வாரம் கொஞ்சம் விளக்கமாக அவங்களிடத்தில் பேசினேன். இன்றைக்கு அதை தொடர்ந்து அந்த அந்த வசனத்தில் கலாத்தியர் 5:22-23 இருக்கிற அந்த தொடர்ச்சியை குறித்து உங்களுக்கு நான் சில காரியங்களை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும். இது ஒரு அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளுக்குள்ளாக இந்த காரியங்கள் நிச்சயமாக நடந்தே ஆக வேண்டும். அதாவது சாத்தியம் இல்லை அப்படின்னு இல்லை, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்ததே மனிதன் சாத்தியமில்லை என்று சொல்லுகிறவைகளை நாம் சாத்தியமாக்குவது தானே. என்னென்னு சொல்ல கலாத்தியர் 5 நீங்கள் 24 வாசிக்கும்போது மன்னிக்கிறேன் 25 வாசிக்கும்போது நம்ம ஆவினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். அப்போ பரிசுத்த ஆவினால் நாம் பிழைத்திருக்கிறோமானால் பரிசுத்த ஆவின்படியே நாம் நடந்தாகணுமே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதுனால தேவ அன்பு என்னெல்லாம் கிரியைகளை கொண்டு வருகிறது என்பதைத்தான் இங்கு கலாத்தியரில் பவுல் சொல்கிறார். கலாத்தியர் சபைக்கு பவுல் எழுதுகிறார். ஏன்னா மாம்சத்தின் கிரியை வெளிப்படுறது வேறு. அது உலக பிரகாரமான மனிதனிடத்தில் மாம்சத்து கிரியை வெளிப்படும். அப்படிலாம் பொறுமையாக இருக்க முடியாது, அப்படிலாம் கோபப்படாமல் இருக்க முடியாது, அப்படிலாம் இறக்கம் காட்ட முடியாது. ஒரு முறை உதவி செய்யலாம், 2 முறை உதவி செய்யலாம், அப்படிலாம் செஞ்சுட்டே இருக்க முடியாதுப்பா, எதுவுமே ஒரு அளவுதான்ப்பா அப்படின்னு பேசுகிற அந்த உலகத்தில் தேவ அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது அவனால் தயவு காட்ட முடியும். குறிப்பிட்ட அளவல்ல, எப்போதுமே தயவு காட்ட முடியும். தயவுள்ளவர் தானே. வேதம் சொல்லுகிறது 1000 தலைமுறைக்கும் இறக்கங்கிறவர். தயவு காருண்யம் அவரிடத்தில் இருக்கிறது. அப்போது பொல்லாத மனிதனாக இருக்க நம்மீது அவர் தயவு காட்டி நம்மை இம்மட்டும் நடத்த முடியும் என்று சொன்னால் நமக்கு தயவு காட்டி நமக்கு நன்மை செய்ய முடியுமானால் அந்த ஆவிதானே, அவருடைய ஆவிதானே நமக்குள்ளே இருக்கிறது. அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியில் நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக நாமும் தயவு காட்ட முடியும். எத்தனை முறைங்க அவனுக்கு இறக்கம் காட்டுறது? எத்தனை முறை அவனுக்கு இறக்கம் காட்டுறது? திரும்ப அதே தப்பை பண்ணிகிட்ருக்கான். இந்த முறைலாம் இறக்கம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ரைஸ்லாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் மீண்டும் ஒரு மனிதனுக்காக இறங்கும்படி தூண்டுகிறது, தயவை வெளிப்படுத்துகிறது. அது ரொம்ப முக்கியம். அப்போ தேவ ஆவியினுடைய கனிகள் கிரியைகளில் ஒரு மனிதனை அவனுக்கு இரக்கத்தை காட்டுறதில் லிமிட் என்று சொல்லாமல் மீண்டும் மீண்டும் இரக்கத்தை காட்ட வைக்கிறது. தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்க நற்குணம், நல்ல குணம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பெற்றவங்களிடத்துல போய் உங்கள் குணத்தெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றிருக்கேன்பாங்க, ஆவிக்குரிய நாங்கள் பெரிய வல்லமை உள்ளவங்கம்பாங்க, நாங்கள் தான் எருசலேமுக்கு நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், நீங்களாம் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, நீங்கள் செத்த சபம்பாங்க. அவங்களிடத்துல குணத்தை பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அப்போது அந்த நற்குணம்னா நல்ல குணம். அப்போ ஒரு மனிதனிடத்தில் பேசும்போது அவனிடத்தில் நல்ல குணம் வெளிப்படும். உங்களை சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு சொல்லி பவுல் சொல்வார். அது கீழே சாந்தமும் வருது. அந்த குணசாலி ஒரு ஸ்திரீ இருந்தாலும் அவளை குணசாலியாக இருப்பாள். அவள் நல்ல பொண்ணுப்பா, நல்ல குணம் உடையவா அப்படின்பா. அதாவது குடும்ப பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே அப்புறம் ஒரு ஜென்ஸை பார்க்கும்போது அவன் நல்ல மனுஷன், அதாவது சாதாரணமாக சொல்லுவாங்க, சாட்சி கொடுப்பாங்க. நற்குணம் இருக்கும். அப்போ ஆவியானவர்கிட்ட அந்த குணம் இருக்குன்னா காரணம் தேவனுடைய ஆவியன் அப்படிங்கும்போது தேவனுடைய கிரியை இருந்து தானே ஆக வேண்டும். தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது நற்குணம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சமாதானம், அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் இருக்கும். விசுவாசமே இல்லைம்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைங்க நமக்கு அந்தளவுக்கு விசுவாசம் கிடையாது. ஏங்க விசுவாசம் வரத்தில் இருக்குது, கிரியிலே இருக்குங்க, கனியிலே இருக்குங்க. தேவ அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து தேவ அன்பினால் நிரப்பப்படும் போது விசுவாசம் இருக்கும். யார் மேலே விசுவாசம் இருக்கும்? தேவன் மேலே விசுவாசம் இருக்கும். ஏன்னா தேவ அன்பு அந்த மனிதர்கள் நிரப்பி இருக்கும்போது அவன் தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருப்பான். அவர் அன்பை ருசிச்சிட்டான். அப்போ சொல்லுவான், இல்லை நிச்சயமாக செய்வார், இல்லைப்பா உன்னை செய்ய மாட்டார், இல்லை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக செய்து முடித்திருப்பார். உனக்கு பரலோகத்தை கூட்டு போக முடியல, இல்லை பரலோகத்தை கூட்டு, எனக்கு பரலோகத்தில் அவர் ஏற்கனவே என் பேரை எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசம். அப்படி மனிதன் மேலே சொல்ல முடியாது. அவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்த, ஆனால் இப்போ உனக்கு தெரியல, அவன் இப்போ உன்னை பற்றி ஒருத்தன் போய் சொல்லி கொடுத்துட்டான், அதனால் இப்போ உனக்கு செய்ய மாட்டான் அப்படின்னா நானும் கேள்விப்பட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் தேவன் அப்படியே இல்லை. அவர் மீது விசுவாசம் வைக்கிறேன்னு சொன்னால் 100% சொந்த குமாரனை கிருபாதிரபலியாக கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த அன்பு நிரப்பும் போது அந்த அன்பு தேவன் மீது விசுவாசத்தை வைக்க உதவுகிறது. அடுத்தது சாந்தம். அதான் சொன்ன நல்ல குணம் இருக்கும்போது சாந்தம் தானே வெளிப்படும். சாந்தமுள்ள இருதயம். சில பார்த்தா பேயை பார்த்த மாதிரியே இருப்பாங்க, அபிஷேகம் பெற்றம்பாங்க, அப்படிம்பாங்க, பேசவே முடியாது, எரிச்சல் போடுவாங்க, டப்புன்னு எரிச்சல் போடுவாங்க. சில ஆட்களை பார்த்தா கஷ்டமாக இருக்கும், ஏன் தான் அப்படி எரிச்சல் போடுறாங்க? ஊழியக்காரமாக பேச முடியாது, டப்புன்னு எரிச்சல் போட்டுருவான்.
எரிச்சல் வரும். அதாவது அவங்க அவங்க விரும்பாத செய்கிறது, அவங்க விரும்பாத நம்ம செய்தது போல் எரிச்சல் போடுறது நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். பெரிய பெரிய ஆட்கள் நாம் ஊழியத்துக்கு வந்தால் புதுசுலலாம் சில மூத்த பெரிய பெரிய ஆட்களை சந்தித்து பேசணும்னு நினைக்கும் போது, யாருப்பா போ சொல்லுப்பா அப்படி அரசியல்வாதி மாதிரி பேசுவாங்க. நம்ம கிறிஸ்தவங்கள்ட்ட அப்படி இருக்குது, இந்த அரசியல்வாதி மாதிரி பேசுகிறது இல்லைங்க. சாந்த குணம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அந்த அன்பு இருந்துச்சுன்னா சாந்தம் இருக்கும். அவங்க பேசுகிறத கேட்க சாந்தம் இருக்கும். இப்போ எங்கள் மாதிரி ஆட்கள்கிட்ட சில பார்த்தீங்கன்னா சிலர் ஃபோன் பண்ணி சில காரியங்களை சொல்லுவாங்க. நீடிய பொறுமை அப்படிங்கிற ஒன்று தாண்டி சாந்தம் இருந்தால் தான் கேட்க முடியும். சொல்லுவாங்க பிரச்சனையை, பாஸ்டர் அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர் அப்போ நீங்கள் இதை செய்யுங்க. நம்ம ஒரு வார்த்தை கேட்டிருப்போம், ஏன் உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் அப்பா இதை செய்யலையா அப்படின்னா அடுத்து அண்ணன் கதை போயிடும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஏன்டா கேட்டோங்கிற மாதிரி அவங்க கதையை சொல்லுவாங்க. அப்படி 25 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் கதைகளை சிலர் எங்கே போய் கொட்டதெல்லாம் எங்கிட்ட கொட்டுவாங்க. சாந்தமாக கேட்டுட்டு மீட்டிங் பேசுகிற இடத்துல ஜோம்ருக்கு நிறைய பேர் இருந்தாலும் சிலர் பேசுவாங்க. நம்ம ஏன் பேசுகிறாங்க, அது இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு எரிச்சல் பட முடியாது. ஏன்னா கர்த்தர் எதுக்கு பேச வைக்கிறார்? ஆண்டவர் சொல்லுவார், உன்ட்ட வந்து பேசணும்னு என்ன இருக்குது, உன்ட்ட பேசுகிறேன்னா நீ சாந்தமாக கேட்பேன்னு உன்ட்ட பேச வைக்கிறேன் பார். அப்போ கிறிஸ்தவங்கள்ட்ட வந்து ஒருத்தங்க சில பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா சாந்தமாக கேட்குறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். சரிங்களா? அப்போ இந்த சாந்தம் அப்படிங்கிற சாந்த குணத்தை ஆவியானவர் தான் கொடுக்குறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னா என்ன? உடனே நம்ம ஆள்கள் சொல்லுவான் சைட் அடிக்கிறது. இது ஒன்றை வச்சு பேசுவோம். இச்சை அடக்கன்னா சைட் அடிக்கிறது இல்லைங்க. இச்சை அடக்கன்னா போதும்ங்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. போதும் இது போதும், இதுதான் இச்சை அடக்கம். அப்போது அவனுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கும், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். போதும், தன்னை கட்டுப்படுத்துவான். இல்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண ஆசை, சொத்து ஆசை, அடுத்த ஆளை பார்த்து அதை மாதிரியே நானும் வாழணும், அந்த ஊழியக்காரன் கார் வாங்கிட்டான் நானும் கார் வாங்கணும், அவன் வீடு கட்டிட்டான் நானும் வீடு கட்டணும். அப்போ இப்போ நிறைய காரியங்களை உலகத்து மேலே வந்து இச்சையை வைத்து அதை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், தேவனிடத்தில் தேவையில்லாமல் விண்ணப்பம் பண்ணுறோம். அந்த பரிசுத்தவர் செய்ய மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை தான் கொண்டு வருவார். அப்போ ஆவியான ஒரு மனிதனுக்குள்ளே போதும் என்கிற எண்ணத்தை கொண்டு வருவார். இச்சைங்கிறது எல்லாத்தையும் இருக்கும். ஒரு காரியத்தை இச்சிக்கிறதுக்கு சுபாவம் எல்லாம் இருக்கும். ஆனால் அது அடக்கம் இருக்கணும், அதில் கண்ட்ரோல் இருக்கணும். இச்சிக்கத்தக்க அப்படின்னா ஒரு காரியத்தை பார்த்தால் அதை இச்சித்து அதை பெற்றுக்கொள்ளணும், அது எனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிருபை அந்த ஆவியானவர் தான் தர்றார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுறார் புரிந்து கொள்ளுங்கள். அவர் தேவன்க, சர்வவல்லமையுள்ள தேவன். ஏதோ ஒரு கூட்டத்தில் ஜெபிச்சுட்டு போகிறதுக்கு இல்லைங்க. அவர் நமக்குள் இருந்தால் ஒரு பூரண புருஷனாக, ஒரு பூரண கிருபை பெற்ற மகளாக நீ வாழ முடியும். தேவ பிள்ளையே, தேவ ஆவி மனிதனுடைய ஆவி அல்ல. மனித ஆவிக்கே இவ்வளவு ஞானமும் வல்லமையும் இருக்கும். நான் தேவனுடைய ஆவி இருந்தால் எப்படி இருக்கும்? ஆகவே இந்த தேவ அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் ஊற்றப்படும் போது அன்பு ஊற்றப்படுகிறது. அந்த அன்பு நிமித்தம் தொடர்ந்து நான் சொன்னேன், இன்றைக்கும் சொன்னேன், அது நற்குணத்தை கொண்டு வருகிறது, தயவை கொண்டு வருகிறது, விசுவாசத்தை கொண்டு வருகிறது, சாந்தத்தை கொண்டு வருகிறது, நற்குணங்களை கொண்டு வருகிறது, மாத்திரமல்ல இச்சை அடக்கத்தை கொண்டு வருகிறது. ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதை சுதந்திரித்து அதனை அவருடைய வழிநடத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா தான் 25 சொல்கிறார், ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் இருந்தால் பரிசுத்த ஆவியினுடைய நடத்தில் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? அவள் இந்த காரியத்தை இன்றைக்கு பேசியிருக்கிறேன். கர்த்தர் சித்தமான வருகை தாமதிக்குமானால் வர ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஆவியானவருடைய கிருபை, அவருடைய அபிஷேகம் நம்ம கொடுக்கப்படுறதுனால இனி என்னெல்லாம் இருக்குங்கிறத கொஞ்சம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம், ஜெபிக்கலாம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வார்த்தையை பேச கிருபை செய்தீங்க. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்றும் உங்களுடைய வார்த்தையுடைய பிள்ளைகளோடு பேசும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. கேட்கிறவங்களுடைய பிள்ளைகள் பலனடைவார்களாக, சுகமும் சமானம் சந்தோஷமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாக இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். மேலும் உங்களுக்கு இது குறித்து அறிய விரும்பினாலும் நீங்கள் என்னோட கூட தொடர்பு கொள்ளலாம். என்னோட ஃபீட்பேக்கை சொல்லணும்னா கூட வாட்ஸ்அப், இது 9344922243 எனக்கு வாட்ஸ்அப் உண்டு. அந்த வாட்ஸ்அப்பில் இந்த உங்களோட ஃபீட்பேக் எங்களை அனுப்பலாம். உங்களுடைய உதாரணமான காணிக்கைகளும் கூட நீங்கள் தாங்கலாமே. அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வாதம். தேங்க்யூ.